படத்தோட ஆரம்பத்துல ஒரு கேங்கு சந்திரா அப்படிங்கிற ஒரு பொண்ண ரவுண்ட் அப் பண்ணி, அந்த பொண்ண போட்டு தள்ள வராங்க. ஆனா, அவங்க எல்லாரையும் இந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிடுறா. இப்ப இந்த பொண்ணு சந்திரா பெங்களூருக்கு வந்துடுறா. இங்க பிரகாஷ்னு ஒருத்தர வந்து பார்க்குறா. பிரகாஷ் சந்திராவ அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அவருக்கும் பாஸா மூத்தோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா, அந்த மூத்தோன் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒழுங்கா காட்ட மாட்டேங்கிறாங்க. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத மட்டும் தான் காட்டுறாங்க. முகத்த காட்டல. சந்திரா, பிரகாஷ் அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேரு இந்த கேங்ல இருக்காங்க போல. இவங்களுக்கு ஹெட் தான் இந்த மூத்தோன். இப்ப சந்திராக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டும், கையில செலவுக்கு கொஞ்சம் காசும் குடுத்துட்டு, இனிமே எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு, சந்திராவ புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சுட்டு போயிடுறாங்க. சந்திரா தங்கியிருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர் அபார்ட்மெண்ட்ல சன்னி, வேணு, நாஞ்சில்னு 3 பசங்க இருக்காங்க. 3 பேரும் படிச்சு முடிச்சுட்டு, சும்மா குடிச்சுட்டு, சிகரெட் புடிச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கானுங்க. வேணு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு அரகுற டாக்டரா இருக்கான். இந்த 3 பசங்கள்ல சன்னி சந்திராவ சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான். சந்திரா வந்து அவ வீட்ல மேல நிக்கும்போதெல்லாம், சன்னி இங்க இவன் வீட்ல இருந்து சந்திராவ பார்த்துக்கிட்டே இருப்பான். சந்திரா இப்போ ஒரு காஃபி ஷாப்ல நைட் ஷிஃப்ட் வேலைக்கு சர்வரா ஜாயின் பண்றா. ஆனா, அவ பகல் நேரத்துல வீட்ட விட்டு வெளிய வரதே கிடையாது. அடிக்கடி அவ வீட்டுக்கு ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பாக்ஸ வேற டெலிவரி குடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படி இவங்க கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நமக்கு திடீர்னு ஒரு ஆர்கன் டிராஃபிக்கிங் கும்பல பத்தி காட்டுறாங்க. ஒரு ஆட்டோல ஒரு 3, 4 பேரு நைட்ல தனியா போற ஆளுங்கள வண்டியிலேயே வச்சு கடத்தி, அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு, அவங்களோட ஆர்கன்ஸ திருடி வித்துடுறாங்க. இது அந்த ஏரியாவோட போலீஸ் நாச்சியப்பனுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. நாச்சியப்பன் தான் இந்த கேங்கு கிட்ட எங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ, அந்த இடத்தெல்லாம் சொல்லி, அங்க இருந்து ஜனங்கள கடத்த வைக்கிறான். இந்த நாச்சியப்பன பத்தி பார்த்தா, இவன் ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆளு. நான் தான் பெரிய ஆளு. என்னை விட எல்லாரும் கம்மின்னு நெனைக்கிறான். அது மட்டும் இல்லாம, பொண்ணுங்கன்னா குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும். பொண்ணுங்க பசங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம, இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. டீ, காஃபி கூட குடிக்காத ஒரு டீடோட்டலரா இருக்கான். இப்ப இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ற 3 பேர்ல முருகேசன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சந்திரா வேலை செய்ற அதே காஃபி ஷாப்ல வேற ஒரு பொண்ண லவ் பண்றான். போய் அந்த பொண்ண என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படி நீ ஐ லவ் யூ சொல்லலன்னா, உன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன்னு சொல்றான். இப்ப சந்திரா திடீர்னு இத பார்த்துட்டு குறுக்க வந்துடுறா. இவன் கையில அந்த ஆசிட் பாட்டிலோட இவன் கைய செவுத்துல அடிச்சிடுறா. அந்த பாட்டில் உடைஞ்சு ஆசிட் இவன் கையிலயும் கொட்டுது, சந்திரா கையிலயும் கொட்டுது. இவன் வலியில துடிக்கிறான். சந்திராக்கு கொஞ்சம் கூட வலி தெரியவே இல்ல. அவன அங்கிருந்து அடிச்சு போட்டுட்டு, இத பத்தி வெளிய யார்கிட்டயும் சொல்லிக்காத அப்டின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு சந்திரா அங்கருந்து போயிடுறா. அந்த பொண்ணு சந்திராவ வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஆளு கையில ஆசிட் கொட்டி அடிபட்டு கையில கட்டு போட்டுட்டு இருக்கான். இத அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பன் பார்த்துடுறாரு. "என்னடா கையில கட்டு போட்டுட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு எப்பவும் போல அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணும்போது கேட்குறாரு. "அது ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு என்ன அடிச்சுட்டா. நான் என் லவ்வர் கிட்ட போய் லவ் பண்ணுன்னு கம்பல் பண்ணேன். அப்ப கூட இருந்த பொண்ணு அடிச்சுட்டா" அப்படின்னு அவன் சொல்றான். "ஒரு பொண்ணு கிட்ட போய் அடி வாங்கியிருக்கியே. உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாரு. உடனே அவன் கடுப்பாயிட்டு, நீங்க போயிருந்தா உங்களையும் தான் அடிச்சிருப்பா" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவரு, "யார் அந்த பொண்ணுன்னு எனக்கு காட்டு" அப்படின்னு சொல்றாரு. இவனும் உடனே இன்ஸ்பெக்டர அந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு, அங்க சந்திராவ யாருன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து காமிச்சு குடுத்துடுறான். ஒரு நல்ல டைம் வரும். அப்ப நான் அவள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நெனச்சுக்கிறாரு. இப்ப கட் பண்ணா சன்னி வீட்ல இருக்கான். ஆனா சன்னியோட பூனை ரோட்ல ஓடிச்சுன்னு அவன் ஃப்ரெண்ட் வேணு வந்து சொல்றான். உடனே இவன் பூனைய தேடி வெளியில ஓடுறான். பார்த்தா அவன் பூனை நடு ரோட்ல இருக்கு. இவன் பூனைய எடுத்துக்கிட்டு அப்படியே எழுந்துக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு லாரி இவன இடிக்கிற மாரி வந்துருது. ஒரு செகண்ட்ல யாரோ வந்து இவன அப்படியே தள்ளி விடுறாங்க. இவன் அங்கருந்து எகிறி வெளியில வந்து விழுந்து தப்பிச்சிடுறான். இவனுக்கே ஒண்ணும் புரியல. நாம எப்புட்றா நடு ரோட்ல இருந்து வந்து ஓரமா விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் இவன் சந்திரா தான் நம்மள தள்ளி விட்டா அப்படிங்கிறத பொறுமையா யோசிச்சு ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இவன் லாரில இடிச்சிக்காம சந்திரா தான் வந்து இவன தள்ளி விட்டு இவன காப்பாத்தியிருக்கா. இப்ப சந்திரா ஆளே பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கா. அவ வீட்டுக்கு போயிட்டு அவ ஃப்ரிட்ஜ தொறந்து பார்க்குறா. அடிக்கடி இவளுக்கு ஒரு பார்சல் வரும்ல, அந்த பார்சல் பாக்ஸ தொறந்து பார்க்குறா. ஏதோ ஒண்ண காணல. உடனே இவ ஆட்டோல ஏறி வெளில போறா. அதே ஆட்டோல சன்னியும் ஓடி வந்து ஏறிக்கிறான். "என்ன தெரியுதா? என் பேரு சன்னி. உங்க வீட்டுக்கு எதிர்ல தான் இருக்கேன். உங்கள பார்த்துருக்கேன் நெறைய வாட்டி. சரி நான் சொல்றேன் தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க ஊருக்கு புதுசுன்னு நெனைக்கிறேன். எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே. வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. நீங்க வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சந்திரா கையில ஆசிட் பட்டு அடிபட்டதையும் அவன் பார்க்குறான். இவன் பார்க்குறது தெரிஞ்ச உடனே சந்திரா டக்குன்னு அவன் கைய மறைச்சுக்கிறா. 2, 3 நாளைக்கு அப்புறமா சன்னி சந்திரா கிட்ட சொன்ன அந்த பர்த்டே பார்ட்டி இவன் வீட்லயே நடக்குது. இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்போ இவன் சந்திரா வர்றத பார்க்குறான். சந்திரா வரமாட்டான்னு இவன் நெனச்சுட்டு இருந்தான். ஆனா அங்க சந்திராவே வந்து சர்ப்ரைஸ் குடுத்துட்டா. அவ யார்கிட்டயும் பேசல. பார்க்க ரொம்ப அழகா ஒரு பொம்மை மாதிரி ஓரமா போய் நின்னுட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க எல்லாரும் சந்திராவ சைட் அடிக்கிறாங்க. முக்கியமா சன்னியோட ஃப்ரெண்டு நாஞ்சில் அப்படிங்கிறவன் சந்திராவ சைட் அடிச்சுட்டே இருக்கான். இப்ப திடீர்னு அங்க யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ். அதுவும் போலீஸ் நாச்சியப்பனும், இன்னொரு கான்ஸ்டபிளும் வந்திருக்காங்க. ரொம்ப சத்தமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு நெய்பர்ஸ் கிட்ட இருந்து. அதான் செக் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ "நீங்க இங்க குடிச்சிட்டு இருக்கீங்களா? எதனா வந்து போதைப் பொருள் யூஸ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் வேணும்னே சந்திராவ பார்த்துட்டு சந்திராவ கோவப்படுத்துற மாரி கேட்குறான். ஆனா வேற ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு, "உன் பாக்கெட்ல ஏதோ ஒண்ணு இருக்கே, என்ன அது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பொண்ணோட பாக்கெட்ல கைய வைக்க போறான். சந்திராக்கு கோவம் வந்து அப்படியே கைய முறுக்குறா. இத அந்த நாஞ்சில் கவனிச்சிடுறான்.
உடனே அவன் அந்த பொண்ணு பாக்கெட்ல கை வைக்காம, "சரி இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இந்த மாரி இவ்ளோ சவுண்ட் வச்சு பார்ட்டிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கருந்து போயிடுறான். இப்ப சந்திராவும் பார்ட்டி முடிஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு போம்போது இவனோட ஃப்ரெண்ட் நாஞ்சில், "நான் கூட கம்பெனிக்கு வரேன். நான் உங்கள டிராப் பண்றேன்னு" சொல்லிட்டு எதிர் வீட்டுக்கு இவன் சந்திரா கூடயே சந்திரா வீட்டுக்கு போறான். ஆனா இது சன்னிக்கு புடிக்கல. சன்னி அவங்களுக்குள்ள எதுனா ரொமான்ஸ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பயந்துகிட்டு இருக்கான். இப்ப மறுநாள் விடிஞ்சிருது. நாஞ்சிலோட வீட்ல இருந்து அவங்க அப்பா, அம்மா பேசுறாங்க. "நாஞ்சில் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கப்பா அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சன்னியும், வேணுவும் "நாஞ்சில் ஒரு வேள சந்திரா வீட்லயே நைட் தங்கிட்டானோ?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா சன்னிக்கு ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு. சன்னி சந்திரா வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டுறான். அப்போ உள்ள இருந்த சந்திரா கதவு தொறக்காம குரல் மட்டும் குடுக்குறா. "நான் தூங்கிட்டு இருக்கேன். தூக்கத்துல யாராவது டிஸ்டர்ப் பண்ண புடிக்காது. போ இங்கிருந்து" அப்படின்னு சொல்றா. நாஞ்சில் இங்க வந்தானான்னு கேட்குறான். "இல்ல நாஞ்சில்லாம் இங்க வரவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லிடுறா. இப்ப பிரகாஷ் அங்க வராரு. பிரகாஷ் வந்த உடனே சந்திரா பிரகாஷ மட்டும் கதவு தொறந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறா. சன்னி இப்போ அவன் வீட்டுக்கு போயிடுறான். அங்க நின்னு மாடியில நின்னு பார்த்தா, சந்திராக்கு எப்பவுமே கீழ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவான்ல ஒரு பையன். அந்த டெலிவரி பையன் கீழ நிக்கிறான். "டேய் இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? இவன நான் நெறைய வாட்டி இங்க பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சன்னி வேணுகிட்ட கேட்கிறான். வேணு அதுக்கு, "டேய் இவன் போதை மருந்து விக்கிறவன்டா. இப்பதான் திருந்தி போலீஸ் கிட்ட அடிலாம் வாங்கிட்டு வெளில வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனா இவன் அடிக்கடி இங்க வரான்ல. ஒருவேளை சந்திரா போதை பழக்கத்துல இருக்காளோ?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சந்திராவே இவங்க வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து, "ஏய் சாரிடா நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் தூங்கும்போது யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு புடிக்காது. அதனால தான் உன்ன கதவு தொறக்காம வெளிய போ சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சன்னி கிட்ட சொல்றா. இப்ப சந்திரா அங்கருந்து கிளம்பிடுறா. சந்திரா கிளம்புன உடனே சன்னி உடனே வேணுவ விட்டு, "நீ போய் சந்திரா வீட்ல எதனா க்ளூ கிடைக்குதா பாரு. நாஞ்சில் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்றான். ஆனா, வேணு அங்க போனதுக்கு அப்புறமா டக்குன்னு நாஞ்சிலே வந்துடுறான். என்ன நடந்திருக்குன்னா, நாஞ்சில் நேத்து வந்துட்டு சந்திரா வீட்டுக்கு போகவே இல்ல. சந்திரா அவன உள்ள விடவும் இல்ல. நாஞ்சில் ரோட்லயே நின்னுட்டு போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். உடனே போலீஸ் அவன அரெஸ்ட் பண்ணிருக்கு. நைட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சிருக்கான். அப்புறம் காலைல கொஞ்சம் பணத்த குடுத்துட்டு காலைல தான் போலீஸ் அவன விட்டுருக்கு. இப்ப அவன் திரும்ப வந்துட்டான். இப்ப சந்திரா எங்க போறான்னு சொல்லிட்டு சந்திராக்கே தெரியாம சன்னி ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா, சந்திரா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆட்டோல முருகேசன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சந்திரா அவன் கையில ஆசிட் ஊத்தி அவன் கைய உடைச்சுட்டால்ல. அந்த கோவத்துல சந்திராவ கடத்தி எடுத்துட்டு போயிட்டு அவ ஆர்கன்ஸ் எல்லாம் வித்துடணும்னு நெனைக்கிறான். சந்திராவுக்கு திடீர்னு அவ ஆட்டோவ தாண்டி போம்போது மயக்க ஊசிய போட்டுடுறான். இப்போ அவனும் அவன் 3 ஃப்ரெண்ட்ஸும் சந்திராவ கடத்திட்டு போறாங்க. இந்த சன்னி பின்னாடி இருந்து பார்த்துட்டு, "டேய் நில்லுங்கடா, நில்லுங்கடான்னு" சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். இப்ப சந்திராவ இந்த ஆட்டோக்காரங்க கடத்துனதையும், அத பின்னாடி நின்னு சன்னி பார்த்துட்டு ஆட்டோ பின்னாடியே ஓடுறதையும், அந்த ஏரியால இருக்க ஒரு பையன் வீட்டு மாடியில நின்னு பார்த்துடுறான். இப்ப சந்திராவ கடத்திட்டு வந்தவனுங்க சந்திராவுக்கு மயக்க ஊசி போட்டுருக்கானுங்க. ஒரு பாழடைஞ்ச பில்டிங் கிட்ட கூட்டு வந்துடுறானுங்க. இங்க வச்சு சந்திராவ கொன்னுறலாம் அப்படின்னு நெனைக்கிறானுங்க. ஆனா, சந்திராவ கொல்லான்னு போம்போது, அங்க ஒரு நாய் வந்து இவனுங்கள கொலைச்சுக்கிட்டே இருக்கு. இவன் உடனே போயிட்டு அந்த நாய குத்தி கொன்னுடுறான். இப்ப சந்திராவ கொல்லலான்னு கிட்ட வரும்போது, திடீர்னு சந்திரா கண்ணு தொறந்துருது. ஆனா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சந்திரா கண்ணு கலரே மாறிடுது. சந்திரா முருகேசனோட கழுத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப இவன், "ஏய் என்ன சும்மா பார்த்துன்னு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவ கேட்குறான். திடீர்னு சந்திரா அப்படியே இவ கழுத்த புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறா. சந்திராக்கு வாயில 2 பல்லு பெருசா ஓநாய் மாதிரி வளர ஆரம்பிக்குது. இப்பதான் தெரியுது, சந்திரா ஒரு ரத்த காட்டேரி, ஒரு வேம்பயர். சந்திரா அவன மொத்தமா கடிச்சு அவன கதற கதற கொல்றா. இத பார்த்து அங்க இருந்த மத்த 2 பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா சந்திரா சூப்பர்மேன் மாதிரி பறந்து போறா. ரொம்ப வேகமா பில்டிங்ல அவனுங்களுக்கு முன்னாடி ஓடி போய் அவனுங்க 2 பேரையும் புடிச்சு அடிச்சே கொன்னுடுறா. இப்பதான் நம்ம காட்டுறாங்க, சந்திரா இப்படி ரத்தத்த குடிச்சு காட்டேரியா மாறி 3 பேர கொன்னத பின்னாடி நின்னு சன்னி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் சந்திராவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, அவன் பின்னாடி நின்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்ப சந்திரா சன்னி கிட்ட போம்போது அவன் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ நமக்கு இந்த கதை நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல பேரலலா இன்னொரு கதைய காட்டுறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் அவங்க பொண்ணுக்கு கதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி முன்னொரு காலத்துல அரசர் ஒருத்தர் காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு வந்து அடிக்கடி சாமி கும்பிடுறாரு. அதே காட்டுக்குள்ள மலைவாழ் மக்களா வாழ்ற நீலி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணும், அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தூரத்துல நின்னு இந்த ராஜாவையும் அவர் கோயிலுக்கு போறதையும் பார்க்குறாங்க. ராஜா குதிரை மேல ஏறி வந்து கோயிலுக்கு போறாரு. ஆனா நாமலாம் வந்து அந்த கோயில் கிட்டயே போ முடியல. ஒரு நாளாவது அந்த கோயில கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஆசை வந்துடுது. ஒரு நாள் ராஜாவும், ஆளுங்களும் இல்லாத நேரத்துல இந்த பொண்ணு கோயிலுக்குள்ள போயிடுறா. அப்போ அவ ஃப்ரெண்ட்ஸும் இவளும் ஒண்ணா இருக்கும்போது, அந்த கோயில்ல இருந்த ஒரு மாணிக்கத்த இந்த பொண்ணு கையில எடுத்துட்டு வந்துடுறா. இவ எடுத்துட்டு வந்த அந்த மாணிக்கத்த என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணோட அப்பா, இவங்களோட சாமியா இருக்கிற வேற ஒரு சாமி சிலைக்கு வச்சிர்றாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட ராஜா, அந்த ஊர் ஜனங்களயே அழிச்சு கொல்லணும். எவ்ளோ தைரியம் இருந்தா நான் சாமிக்கு வச்ச அந்த மாணிக்க மாலைய எடுத்துட்டு வந்து, இவங்க அவங்க சாமிக்கு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எவ்ளோ தைரியம் இருந்தா நம்ம கோயிலுக்குள்ள வருவாங்க. இவங்க எல்லாரையும் கொல்லுங்க. இந்த ஊர் ஜனங்களயே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புடிச்சு அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீலியும் அவ குடும்பமும் பயந்து போயிட்டு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நீலி அந்த குகைக்குள்ள அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க தலை இல்லாத ஒரு பெண் தெய்வ சிலை இருக்கு. அத சுத்தி வௌவால் கூட்டம் பறந்துட்டு இருக்கு. நீலி அத கிட்ட போய் பார்க்கும்போது, அவங்க இருந்த வௌவால் கூட்டம் திடீர்னு நீலிய சுத்தி நீலிய கடிக்க ஆரம்பிச்சிருது. கரெக்ட்டா இந்த நேரத்துல அந்த அரசரோட ஆளுங்க இந்த குகைக்குள்ள தான் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு நீலியோட அம்மா, அப்பாவ தூக்கிட்டு போயிடுறாங்க. நீலியும் அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறா.
நீலி பொறுமையா மயக்கத்திலிருந்து வரும்போது, நீலியோட அப்பாவ அரசர் கண்ணு முன்னாடியே கொல்றாரு. நீலிய ஈட்டி எடுத்து குத்திடுறாரு. ஆனா, கொஞ்ச நேரத்திலேயே நீலிக்கு அந்த காயம் ஆறி, ஆட்டோமேட்டிக்கா அவ எழுந்து நிக்க ஆரம்பிச்சிடுறா. யாருக்கும் ஒண்ணும் புரியல. என்னடா இது ஈட்டி எடுத்து குத்தியும் இந்த பொண்ணு மறுபடியும் உயிரோட எழுந்துக்கிட்டாளேன்னு நெனைக்கிறாங்க. நீலிக்கு இப்ப சாவு கிடையாது. அவ ஒரு யக்ஷியா மாறிட்டா. அங்க இருந்த எல்லாரையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்றா. ஆனாலும் அரசர் நீலியோட அம்மாவையும் கொன்னுடுறாரு. நீலியோட அம்மா சாகுறதுக்கு முன்னாடி, "நீலி உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பவரு. உனக்கு கிடைச்சிருக்க இந்த சக்திய நல்லவங்களுக்கு யூஸ் பண்ணு. இங்கேருந்து போயிடு. இங்க இருந்தா உன்னையும் கொன்னுடுவாங்கன்னு" சொல்லிர்றா. வேற வழி இல்லாம நீலி அந்த காட்ட விட்டே ஓடி போயிர்றா. நீலி கூட அவ நாயும் ஓடி வந்துருது. இப்போ நீலி வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறா. அவ சக்திகள நல்லதுக்கு யூஸ் பண்றா. கெட்டவங்கள அடிக்கிறா. நெறைய மக்கள நெறைய இடத்துல இருந்து காப்பாத்துறா. ஆனா நீலியோட ஆட்டத்த அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கத்தனார் அப்படிங்கிற ஒருத்தர கூட்டிட்டு வந்து நீலிய புடிக்க வைக்கிறாங்க. அந்த கத்தனாருக்கு மட்டும் தான் நீலியோட வீக்னஸ் என்னன்னு தெரியும். அவரு வந்துட்டு நீலிய கொன்னுட்டாரு. இது ஒரு புராண கதை. ஆனா இந்த நீலி இன்னும் சாகாம இருக்கா. அவ தான் இந்த சந்திரா. இப்ப இந்த கதையெல்லாம் மயக்கத்துல இருந்து இந்த சன்னி கிட்ட நீலி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் நீலி அப்படின்ட்டு. உடனே அதுக்கு, "அப்போ உன்ன கத்தனார் கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு புராண கதையில படிச்சிருக்கேனே, அது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "கத்தனார் ஆக்சுவலா என்ன கொல்லல. கத்தனார் என்ன காப்பாத்தி தான் இருக்கான். கத்தனாரு அப்படிங்கிறவன் என்ன கடத்திட்டு போயிட்டு என் வீக்னஸ் என்னன்றத தான் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் தான் எனக்கே சொன்னான். எனக்கு சன்லைட் ஆகாது. சூரிய ஒளியில இருந்தா என் உடம்பு கருக ஆரம்பிச்சுரும். எனக்கு ரத்தம் குடிச்சா தான் சக்தி திரும்ப வரும்" அப்படின்னு சொல்றா. இத்தன நாளா இவளுக்கு பார்சல்ல வந்துட்டு இருந்ததுல ஒரு பாக்ஸு. அதுல இருந்தது எல்லாமே பிளட் பேக்ஸு. அந்த பையன் இவளுக்கு ரத்தத்த தான் குடுத்துட்டு இருந்தான். அத தான் எடுத்துட்டு வந்து டெலிவரி குடுத்துட்டு இருந்தான். இவ அந்த ரத்தத்த குடிச்சு குடிச்சு தான் இவ சக்தியெல்லாம் திரும்ப எடுத்துக்குவா. இவ வீக் ஆனா ரத்தம் குடிச்சா திரும்ப பவர் வந்துரும். அதே மாதிரி சூரிய ஒளியில ரொம்ப நேரம் இவ இருந்தான்னா, இவ உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுரும். இந்த கத்தனார் அங்க இருக்க மக்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் நீலிய அப்போ கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நீலிய சன்லைட்ல கொன்னுட்டு வந்து மறுபடியும் நீலிக்கு பவர் குடுத்து, நீலி கிட்ட "இனிமே இந்த ஊர்ல இருக்காத. உன் வீக்னஸ் என்னலாம் சொல்லிட்டு நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு, நீலிய அனலைஸ் பண்ணி நீலியோட எல்லா வீக்னஸையும் அவன் நீலிக்கு சொல்லிக் குடுத்து, நீலிய அங்கருந்து அனுப்பி வச்சிடுறான். இப்போ இங்க பிரசன்ட்ல சந்திராவும், சன்னியும் அந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் டெட் பாடிஸ் 3 இருக்குல்ல சந்திரா கொன்னாலே, அந்த 3 பேரோட டெட் பாடியையும் ஒரு ஃபேக்டரிக்கு மேல எடுத்துட்டு போய் ஆசிட்ல முக்கி அழிக்கிறாங்க. அதுவும் அவ்ளோ பெரிய ஃபேக்டரிக்கு மேல சந்திரா அசால்ட்டா பறந்து போய் அந்த டெட் பாடியெல்லாம் ஆசிட்ல முக்குறத பார்த்து சன்னி பயந்து போயிடுறான். இப்போ இன்ஸ்பெக்டர் இந்த கொலை நடந்த இடத்துக்கு விசாரிக்க வராரு. அந்த விசாரிக்க வந்த இடத்துல அவருக்கு ஒரு கண்ல வைக்கிற லென்ஸ் மட்டும் க்ளூவா கிடைக்குது. இது லென்ஸ் யாருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போன்னு பார்த்து, சந்திரா கடத்திட்டு போனதையும், பின்னாடி சன்னி ஓடுனதையும் ஒரு பையன் பில்டிங் மேல நின்னு வேடிக்கை பார்த்தான்னு சொன்னேன்ல, அந்த பையன் சாட்சி சொல்லி கை காமிச்சு விட்டுறான். இந்த பொண்ணும் அந்த பையனும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவையும், சன்னியையும் காமிச்சு விட்டுறான். ஆல்ரெடி செத்து போனவன் இந்த பொண்ணு கையில ஆசிட் ஊத்தி அடிச்சான்னு சொல்லி காமிச்சு விட்டான்ல. அதனால இவரு கண்டிப்பா இவ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவ இல்லாத நேரத்துல இவ வீட்டுக்குள்ள பூந்துர்றாரு. சந்திரா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, அங்க நெறைய கண்ல வைக்கிற லென்ஸும் இருக்கு. நெறைய ஃப்ரிட்ஜுக்குள்ள பிளட் பேக்ஸும் இருக்கு. அங்க இன்னும் ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அத தொறந்து பார்த்தா, அந்த டோருக்குள்ள பழங்கால பொருட்கள்லாம் இருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காரு. கரெக்ட்டா அப்ப யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாரி இருக்கு. அது யாரும் இல்ல, சந்திரா தான். சந்திரா திடீர்னு இன்ஸ்பெக்டர் முன்னாடி நிக்கிறா. அவ கண்ணு லென்ஸ் போடாம ஒரிஜினல் கலர்ல இருக்கு. இன்ஸ்பெக்டர் சந்திராவ பார்த்து, "எனக்கு அப்பவே தெரியும் நீ சாதாரண பொண்ணா இருக்க மாட்ட" அப்படின்னு சொல்றாரு. சந்திராவ சுட பார்க்குறாரு. ஆனா சந்திரா இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த சண்டையில சந்திரா இன்ஸ்பெக்டரோட கைய போட்டு அவரோட பெரிய பற்கள வர வச்சு கடிச்சிடுறா. இன்ஸ்பெக்டர் சுடுற ஒரு குண்டு கூட சந்திரா மேல படவே மாட்டேங்குது. அவ மின்னல் வேகத்துல இங்கேயும் அங்கேயும் நகர்றா வீட்டுக்குள்ளேயே. ஒரு கட்டத்துல அவரு துப்பாக்கி எடுத்து சந்திராவ சுட பார்க்குறாரு. ஆனா குறுக்குல சன்னி நின்னுடுறான். அவன் கையில குண்டு பட்டுருது. கோவப்பட்டு சந்திரா அந்த துப்பாக்கிய புடுங்கி இன்ஸ்பெக்டரே சுடுறா. ஆனா இன்ஸ்பெக்டர் பின்னாடி இருக்க ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிடுறான். அவன் கையில குண்டு காயத்தோட அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். சந்திரா இப்போ சன்னிய காப்பாத்துறதுக்காக சன்னியையும், அவன் எதிர் வீட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு ஒரு பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இங்க தான் சன்னிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா, சந்திரா இன்ஸ்பெக்டர சுட்டதும், சந்திரா ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கருடா ஃபோர்ஸ்ன்னு ஒரு ஃபோர்ஸ அமைச்சு சந்திராவ தேட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருந்தா இவங்களும் தீவிரவாதிகள்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில எங்க போனாலும் போலீஸ் புடிச்சிரும். இங்க வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்பதான் சந்திரா ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்றா. எனக்கு எனக்கு துப்பாக்கில சுட்டா ஒண்ணும் ஆகாது. என்னுடைய ஹார்ட் தான் என்னோட வீக் பாயிண்ட். என் ஹார்ட்ல குத்துனாலோ, இல்ல என் ஹார்ட்ல சுட்டாலோ தான் நான் சாவேன். என் ஹார்ட்ல நின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே சன்னி, பேசாம என்னையும் உன்ன மாரி மாத்திறேன். நீ கடிச்சா நான் உன்ன மாரி மாறிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ, இல்ல உன் உடம்பு ஹெல்த்தியா இல்ல. நீ ஆல்ரெடி குடிக்கிற, சிகரெட் பிடிக்கிற அந்த மாரி தானே இருக்க. அதனால நான் கடிச்சா நீ செத்து தான் போவ அப்படின்னு சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்க இதே நேரத்துல அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இவ கடிச்சால்ல, இன்ஸ்பெக்டர் ஒரு ஹெல்த்தியான பாடிங்கிறதுனாலயும், அவர் ஒரு டீடோட்டல் அப்படிங்கிறதுனாலயும், அவரு கொஞ்சம் கொஞ்சமா சந்திரா மாரி மாறிட்டு இருக்காரு. அவருக்கு பல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அவரோட குண்டு காயம்லாம் தன்னால சரியாக ஆரம்பிக்குது.
அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணும் புரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தையே ஆள பொறந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. ஹாஸ்பிட்டல்ல ரத்தத்த பார்க்கும்போதெல்லாம் அத குடிக்கணும் போல அவருக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப சன்னி, சந்திரா, வேணு இவங்கலாம் இருக்கிற இந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு இன்ஸ்பெக்டரோட ஆளுங்க 2 பேர் கரெக்ட்டா தேடி வந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் சந்திரா பின்னாடி வந்து சைலன்ட்டா சந்திரா தலையில சுட்டுர்றான். ஆனா சந்திரா செத்ததுக்கு அப்புறமா 2 போலீஸ்காரங்களுக்கும் இங்க வேற யாரோ இருக்க மாதிரி தோணுது. யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு ஆளு மெஜிஷியன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஒரு காப்ளின் சுத்திட்டு வரான். அந்த காப்ளின் கண்ணுக்கே தெரிய மாட்றான். அவன் வந்து இவங்க 2 பேரையும் மைண்ட்ல மேனிபுலேட் பண்ணி விட்டுர்றான். இவங்க 2 பேரும் நிக்கிற இடத்திலேயே சுத்தி சுத்தி இருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அடப்பட்ட மாதிரி இருக்கு. இப்பதான் அந்த காப்ளின் யாருன்னு காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா டோவினோ தாமஸ். இவரு ஒரு சாத்தானா. இவரு இப்போ கீழ கிடக்குற சந்திராவோட டெட் பாடி கிட்ட போயிட்டு தலையில இருக்க குண்ட அப்படியே வெளிய எடுத்துடுறாரு. எடுத்துட்டு காது கிட்ட போய் நீலி அப்படின்னு சொல்றாரு. உடனே சந்திராக்கு உயிர் வந்துருது. இந்த டோவினோ தாமஸோட காப்ளின் கேரக்டர் வந்துட்டு ஒரு ஃபன்னியான கேரக்டர். அது வந்து மேஜிஷியன் மாதிரி வந்து எல்லாரையும் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டு சண்டை போடும். அது மட்டும் இல்லாம சந்திரா எழுந்ததுக்கு அப்புறமா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் சந்திரா அப்படின்னு சொல்றாரு. அவர் சந்திரா கிட்ட டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு இங்க நம்ம 2 பேர் மட்டும் இல்ல 3வதா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா கரெக்ட்டா வெளியில அந்த போலீஸ் வராரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருமே இப்ப இவங்கள மாதிரி மாறிட்டாரு. ஆனா அவன் வர்றதுக்குள்ள டோவினோ சந்திராவையும் அந்த பசங்களையும் அங்கருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். காப்ளின் இவங்கள ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறான். அது ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல நடத்துறது மைக்கேல்ங்கிற ஆளு. இவன் கத்தனாரோட வாரிசு. கத்தனார் பரம்பரையில வந்தவங்க. கத்தனாரோட பரம்பரை தான் காலங்காலமா நீலியையும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களையும் காப்பாத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்ப அங்க போன உடனே கீழ இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி செட்டப்ல இவங்க எல்லாரையும் தனித்தனியா உட்கார வச்சிடுறாங்க. இந்த 3 பசங்களையும் சந்திராவையும் ஒரு ரூம்ல போட்டுடுறாங்க. சாத்தானும் இப்ப அங்க இருந்து போயிடுறான். எனக்கு வேலை இருக்கு நான் போறேன். நீங்க இங்க தான் பத்திரமா இருப்பீங்க. இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்பதான் சந்திரா அவரோட புக்ல இருந்து ஒரு ஃபோட்டோவ காட்டுறான். இந்த ஃபோட்டோ 1905ல எடுத்தது. அதுல பார்த்தா சன்னி தான் மீச தாடிலாம் வச்சுட்டு இருக்கான். இது வந்து என் பாய் ஃப்ரெண்ட். இவன வந்து எனக்கு அப்ப ரொம்ப பிடிக்கும் 1905ல. ஆனா அப்ப இருந்த ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் இவன கொன்னுட்டான். என்ன சுடும்போது இவன் குறுக்குல வந்து விழுந்துட்டான். அந்த மாதிரி உனக்கு ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதனால தான் உன்ன விட்டு நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றா. அது பிரிசன் மாதிரி இருக்கிறதுனால ஒரு பிரிசன்லயும் இவங்கள மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்க ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஆனா, இப்ப அங்க கருடா ஃபோர்ஸ் இவங்கள ட்ராக் பண்ணி வந்துருது. ஆனா, இவங்க ட்ராக் பண்ணி வரும்போது, அங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண டோவினோ அந்த சாத்தானும் இல்ல, மைக்கேலும் இல்ல. சந்திரா மட்டும் தான் இருக்கா. கருடா ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் வெளில இருந்து வார்ன் பண்றாங்க. நீங்கலாம் வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இவங்க வரமாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க கதவ உடைச்சு உள்ள வர பார்க்குறாங்க. சந்திரா உள்ள இருந்துகிட்டு எல்லார் கூடயும் சண்டை போடுறா. ஒரு கட்டத்துல சந்திரா அவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறா. அப்பதான் கடைசியா உள்ள முழுசா வேம்பயரா மாறுன இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் ஃப்ரெஷ்ஷா மாறுன வேம்பயர் அப்படிங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சன்லைட்ல நின்னா இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா சந்திராக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுரும். இன்ஸ்பெக்டருக்கு அந்த மாதிரி உடம்பெல்லாம் எரியறதுக்கு இன்னும் சில வருஷம் அவரு வேம்பயரா இருக்கணுமா. இத சந்திரா சன்னி கிட்ட சொல்லியிருப்பா. இன்ஸ்பெக்டர கொல்றதுக்கு ஒரே வழி இன்ஸ்பெக்டரோட ஹார்ட்ல குத்தணும். அவன் ஹார்ட் நின்னா அவன் செத்துருவான். ஆனா இப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள வந்த அப்புறம் சந்திரா கூட நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் சந்திரா கிட்ட உன்ன மாதிரியே இருக்க மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தலைவன் இருப்பான்ல, எனக்கு அவன பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா சந்திரா எப்படியாவது அவன் ஹார்ட்ல குத்தி அவன கொன்னுறணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. ஆனா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா சந்திராவ போட்டு செம்ம அடி அடிச்சு சந்திராவ கீழ தள்ளிடுறான். இப்போ அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவன் சந்திராவ கொல்றதுக்கே போறான். அப்போ திடீர்னு சன்னி குறுக்க வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அவன சுட்டுட்டு கையில இருக்கிற ஒரு பிளட் பேக்க தூக்கி சந்திரா கிட்ட போடுறான். உடனே அவன் சன்னிய கூடறதுக்கு சன்னி பக்கம் வரான். அப்ப அந்த பக்கம் சந்திரா ஃபுல் பவரோட மறுபடியும் எழுந்து நிக்கிறா. கீழ கிடக்குற அந்த கத்திய எடுத்து இந்த இன்ஸ்பெக்டர் மேல எகிறி பாஞ்சு அவன் நெஞ்சிலேயே குத்தி கரெக்ட்டா அவன் ஹார்ட்லயே குத்தி அவன கொன்னுடுறா. இன்ஸ்பெக்டர் அங்கேயே செத்து போயிடுறாரு. சந்திராவும் அந்த பசங்களும் பத்திரமா அங்கருந்து தப்பிச்சிடுறாங்க. கடைசியா சந்திரா சன்னிய கட்டிப்புடிச்சு, "நான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆனா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சன்னி" அப்படின்னு சொல்லிட்டு அவன கட்டிப்புடிச்சு அவனுக்கு பாய் சொல்லிட்டு போறா. இதோட இந்த படத்தோட பார்ட் 1 முடியுது. ஆனா, மிட் கிரெடிட் சீன்ல நமக்கு என்ன காட்டுறாங்க அப்டின்னா, இவங்கலாம் தங்கி இருந்தாங்கல்ல, இப்ப அந்த ஹோட்டல்ல. அங்க கீழ இந்த பவர்ஃபுல்லான பீப்பிள் நெறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு கேங் ஆஃப் கிரிமினல்ஸ் வராங்க. எங்க அவன்? என்னமோ பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னானே, எங்க அவன்? அப்டின்னு சொல்லி கேட்டு வராங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்துற மைக்கேல் கிட்ட. அவன் கண்டிப்பா வருவான். போய் வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா ஒரு நிஞ்சா ஒருத்தர் அங்க வராரு. அவரு துப்பாக்கி குண்டெல்லாம் கத்திய வச்சே தடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கடைசியா மாஸ்க்க கழட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அது துல்கர். துல்கரும் ஒரு வேம்பயர். இப்போ நமக்கு டோவினோ தாமஸ காமிச்சிருக்காங்க, துல்கர காமிச்சிருக்காங்க, சந்திராவ காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரகாஷ்னு ஒரு கேரக்டர காமிச்சாங்க. அந்த பிரகாஷ் தான் எப்பவுமே மூத்தோன் அப்படிங்கிற இவங்க எல்லாருக்கும் லீடரா இருக்க ஒருத்தர்கிட்ட இருக்காரு. அந்த மூத்தோன் யாருன்னு நமக்கு இன்னும் காட்டல. இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த பார்ட்ல தான் பதில் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.